ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஆனுவல் சேவாவான ஜேஷ்டாபிஷேகம் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஊஞ்சல் சேவா ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ், ஆர்ஜித பிரம்மோற்சம் ஒரு நாளைக்கு 275 டிக்கெட்ஸ், கல்யாணோற்சம் ஒரு நாளைக்கு 475 டிக்கெட்ஸ், சஹஸ்ர தீபாலங்கார சேவா ஒரு நாளைக்கு 600 டிக்கெட்ஸ், ஜேஷ்டாபிஷேகம் 9ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸும் 11ஆம் தேதிக்கு மட்டும் 750 டிக்கெட்ஸும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் எலிஜிபிள் கிடையாது, வெயிட்டிங் பீரியடில் இருக்கேன். இந்த 180 நாட்கள் இன்னும் எனக்கு முடியல, ரீசெண்டாக தரிசனம் பார்த்து. ஸோ நான் புக் பண்ணிக்கல. இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ட்ரை பண்ணுறப்போ ஜேஷ்டாபிஷேகம் இந்த எரர் வந்துச்சு. ஜென்ரலாக இப்போ பில்கிரிம்ஸ் புக்கிங்ஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ்ங்கிறது எப்போ வரும்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பேமெண்ட் வரைக்கும் போயிட்டேன். யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு வரும். புக்கிங்கே அடுத்து ஆகலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறப்போ இந்த பாப்பப் வரும், பில்கிரிம் புக்கிங் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்பவே இந்த எரர் வந்துச்சு. அவங்களுக்கு ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ணவே முடியல. ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஈஸியாக போட முடிஞ்சது. இது சும்மா நான் எனக்கே மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன பாப்பப் வருதுன்னு சொல்லிட்டு. நான் ஜான்வரியில் கல்யாணோற்சவம் புக் பண்ணியிருந்தேன். இன்னும் 6 மாதம் ஆகலை, 180 நாள். சரி சும்மா ட்ரை பண்ணுவோம், அவைலபிலிட்டி இருக்கே அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பாப்பப் வந்தது, ஆல்ரெடி டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டேன். ஸ்டில் 180 டேஸ் ஆகாததுனால இந்த பாப்பப் வந்தது. ஒரு சிலர் ஜேஷ்டாபிஷேகம் சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஹாப்பி சேவா. ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கூட அலங்காரத்தில் நம்ம பெருமாளை பார்க்குறதுக்கு எந்த டிக்கெட்டும் தேவையே கிடையாது. ஜூன் 9ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு வைபோத்சவம் முன்னாடி இருக்கிற கேட் உள்ளே நில்லுங்க. பெருமாள் ஃப்ரெஷ்ஷாக வைர கவசத்தில் அலங்காரம் செய்துக்கிட்டு உங்களை தேடி வருவார். தீப ஆரத்தியோடு அவர் தரிசனம் பண்ணலாம். அதே பெருமாளை நீங்களும் கிட்ட போய் சேவிக்கணும். இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதின்லாம் N1 கேட் கிட்டேயும் W1 கேட் கிட்டேயும் இதே ஜூன் 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி 5:45 போல் வெயிட் பண்ணிங்கன்னா நெய்வேத்தியத்தோட கிட்ட போய் நெய்வேத்தியமும் கொடுத்துட்டு அந்த அலங்காரத்தையும் நம்ம தரிசனம் செய்துட்டு வரலாம். ஸோ ஜேஷ்டாபிஷேகம் அலங்காரத்தில் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் தேவை கிடையாது. இல்லை நீங்கள் வேறு எந்த டிக்கெட் போட்டு சுவாமி தரிசனம் போகிறப்ப கூட இப்போ நான் சொன்ன டைமிங்ஸில் இருந்தால் பார்க்கலாம். சஹஸ்ர தீபாலங்கார சேவாவில் கூட பெருமாளை பார்க்கலாம். டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் உங்கள் டிக்கெட்லேயே போட்டிருக்கும். சுபதம் என்ட்ரி வழியாக தான் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஈவன் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா கூட ஒரு சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது சேவாவில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் இப்போது வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். திருப்பதிக்கு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேற்று கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி புக் பண்ணணுன்ட்டு. ஆர்ஜித சேவா அளவுக்கு சீக்கிரமாக தீராது, அங்க பிரதட்சணம் அளவுக்கும் சீக்கிரமாக தீராது. ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் தீரும். கம்ப்ளீட்டாக எப்போ ஃபுல்லாகும்னா, இப்போ 300 தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அது கிடைக்காதவங்க, அது ஃபுல்லாகிடுச்சுங்கிறவங்க அடுத்து இந்த டிக்கெட்டுக்கு வருவாங்க. அப்போ இது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு டிக்கெட் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க ரூபா ஓகேவாக இருந்தால் அந்த டிக்கெட் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் பிடிச்ச ஸ்லாட்டில் புக் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன், அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட். இன்றைக்கு ஆந்திர பிரதேஷ் சிஎம் அவங்க ஃபேமிலியோட ஆக்சுவலாக நேற்றே வந்துட்டாங்க திருமலாக்கு. இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அன்னப்பிரசாதத்தில் அவங்களோட கிராண்ட்சன் பேரன் பேரில் அன்னப்பிரசாதம் டோனாராக வழங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே அன்னப்பிரசாதம் 44 லட்சம் பே பண்ணி அவங்க பேரனுக்கு பர்த்டேங்கிறதுனால தரிசனத்துக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. செய்தியாளர்களை சந்தித்து கோயில் சம்மந்தப்பட்ட அவங்களோட மலரும் நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டதாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. என்டிஆர் சார் அவங்க பீரியடில் தான் இந்த அன்னப்பிரசாதம் ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, வாலண்டரி சேவாலாம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த ஸ்ரீவாரி கோயில் எல்லா இடத்துலையும் அமைய வேண்டும், ஓவர்சீஸ் அதாவது வெளிநாட்டில் கூட இருக்கணும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டானது ப்ராப்பராக வெளிப்படை தன்மையில் இந்த கோயில்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அமராவதி ஸ்ரீனிவாச கல்யாணம் ரொம்ப விசேஷமாக
பக்தர்களோட வரவேற்போட நடந்துச்சு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அது டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க, செக் பண்ணிக்கோங்க. கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. காலையில் 3 மணிக்கெல்லாம் கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் 3000 டோக்கன்ஸ் போல் இன்னைக்கு உண்டானது கொடுத்தாங்க. அலிப்பெரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பெரி அடிவாரத்தில் ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் 50 டிக்கெட் போல் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் 1600 ரூபாயில் 2 பேர் போகலாம். நம்ம தினமுமே இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,872 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.7 1 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,523 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் அர்த்தம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் நேற்று சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தவங்க 7 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. இதே ஏர்லி மார்னிங் ஸ்லாட்னா ஓரளவுக்கு 1.5 2.5 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4 hours ஆகலாம், 3-4 மணி நேரம் ஆகலாம். டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் உடனே ஷேர் பண்ணுறேன். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். தரிசன டிக்கெட் புக்கிங் எப்படி பண்ணுறது, ரூம் புக்கிங் எப்படி பண்ணுறது, கிடைக்கலன்னா வேறு என்னென்ன வழிகள் இருக்குது, திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய கோயில்கள், தீர்த்தங்கள், இடங்கள், ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.